தமிழ் மேலே அக்கறை உள்ளது மாதிரி இப்போது தமிழக அரசாங்கம் வந்து ஒரு காரியம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வந்து சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அதாவது பட்ஜெட் புத்தகத்தில் வந்து அந்த இந்திய ரூபாய் குறியீட்டை வந்து மாற்றி ரூ அப்படின்னு எழுத்துருவில் இவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரூபாய் அப்படின்னு குறிக்கிறதுக்கு அது வந்து இப்போது நிறைய விமர்சனங்களையும் பெற்றுட்டு வருது. அண்ணாமலை இது பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்திய ரூபாய்க்கான அடையாள குறியீட்டை வடிவமைத்த உதயகுமார் அப்போதைய முதல்வர் கருணாநிதியை சந்தித்து வாழ்த்து பெற்ற படத்தை பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு. படத்தில் உதயகுமாரோட தந்தையும் ரிஷிவந்தியம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுமான தர்மலிங்கமும் இருக்கார். தந்தை கருணாநிதி அங்கீகரித்ததை மகன் ஸ்டாலின் புறக்கணித்துள்ளார் அப்படின்னு அண்ணாமலை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. இது பற்றி சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவை போல இது மாதிரி வேடிக்கை விளையாட்டுகளை காட்ட யாராலும் முடியாது. செக் புத்தகங்களில் இப்படி ரூ அப்படின்னு தொகைக்கு முன்னாடி எழுதி பணம் பெற முடியாது. ஏனென்றால் ஆர்பிஐ விதிகளின்படி சட்டப்படி அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிம்பல் அல்ல. எந்த சட்டப்பத்திரங்களிலும் ரூபாய் அந்த சிம்பலுக்கு இந்த மாதிரி ரூ அப்படின்னு போட்டு உபயோகிக்க முடியாது. இந்த அடிப்படையே தெரியாமல் தான் பட்ஜெட் புத்தகத்தில் மட்டும் இப்படி ரூ என்று போடுவதை பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள். இதற்கு சட்டப்படி எந்த அங்கீகாரமும் கிடையாது. தமிழை முன்னேற்றுவதற்கு 1000 விஷயம் இருக்க மக்களின் கவனத்தை முக்கியமான விஷயங்களில் இருந்து திருப்பவே இந்த ஏற்பாடு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.